கர்த்தரின் செயல். வெல்கம் டு கர்த்தரின் செயல். அன்பானவர்களே, இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் நம்ம அநேகரோட சாட்சியை கேட்டு வரோம். ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நன்மையை செய்திருக்கிறார், அவங்க எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்றாலும் ஆண்டவர் எப்படி மீண்டும் அவங்கள கை தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கேட்டுட்டு வரோம். அது நம்மளுக்கே ஒரு விசுவாசத்தை இன்னும் பில்ட் பண்ணுற ஒரு காரியமாக இருக்குது. அதுபோல் இன்னைக்கு கூட நம்ம மத்தியில் வந்து ஒரு அருமையான கப்பல் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஊழியம் பண்ணுற கப்பலாக இருக்காங்க. ஸோ ஆண்டவருக்காக அநேக இடத்துல போய் ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, அவங்க இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் பிரதர். என்னோட பேர் பாஸ்டர் கிதியோன் ஜெயராஜ். நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் தென்மேல் பாக்கன்ற பகுதியில் வந்து 2011 ரெடிமேட் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ப்ளஸ் அதே போல் 2013 இது வரைக்கும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆஸ் ஒரு இவாஞ்சலிஸ்டாக, ஒரு வாலண்டியராக, ஒரு வர்ஷிப் லீடராக, ஒரு மியூசிஷியனாக ஆண்டவர் பல விதத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தந்த மனைவி 2 பிள்ளைகளை தந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். என்னுடைய பெயர் எஸ்தர் சங்கீதா. திருமணத்திற்கு பின்பதாக இவர்களோடு இணைந்து தென்மேல் பாக்கம் என்கிற பகுதியில் ஊழியம் செய்து வருகிறேன். அது மாத்திரமில்லாமல் திருமணத்திற்கு முன்பதாக நம்முடைய அடையாறு இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் நான் ஊழியம் செய்து வந்தேன். ஸோ 2 பேருமே இயேசு அழைக்கிறார் கூட ரொம்ப கனெக்டடாக தான் இருக்கிறீங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். ஸோ பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் நன்மை செய்திருக்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னுடைய அப்பா வந்து ஒரு இந்து குடும்பத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு மேரேஜ். ஸோ ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கிறாரு, நான் 2 பேர் இருக்கோம். நாங்கள் இப்போ இருக்கிற தென்மேல் பாக்கத்துக்கு வந்து வேறு ஒரு இடத்துல அரக்கோணத்துலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஊருக்கு வரும்போது அங்கே கிறிஸ்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அங்கே அவங்க ஒரு ஹாஸ்டலில் தங்கி ஒரு வார்டன் போல் தான் அப்பா ஒர்க் பண்ணாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க. ஸோ அங்கே உண்மையாக இருக்கிறத பார்த்த உடனே அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அப்பாவுக்கு அந்த ஊர்லேயே சொந்தமாக ஒரு 7 சென்ட் இடம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறீங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ அப்பா அம்மா அந்த ஊரில் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லி அங்கே இருக்கிற மக்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினாங்க. என்னை பார்த்து அப்பா கேட்டாங்க, நீங்கள் எங்கே ஊழியம் செய்ய போகிறப்ப தம்பி கேட்டாங்க. எனக்கு ஆண்டவர் இந்த ஊரில் தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இங்கே தான் சபை கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது அப்பா சொன்னாங்க, நானும் இங்கே 15 வருஷம் கழித்து ஒரு ஸ்தாபனத்தில் இப்போ தான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். நீ இதே ஊரில் வந்து பாஸ்ட் ஆகுன்னு சொன்னால் அப்போ உனக்கு எனக்கு தான் இந்த ஊரில் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் தீர்க்கமாக சொல்லிட்டேன், இல்லை இந்த ஊரில் தான் ஆண்டவர் எனக்கு விஷயம் தந்திருக்காங்க, இங்கே தான் ஒரு சபை கட்டணும், இங்கே தான் எனக்கு போதுகிற அழைப்பு, எல்லாமே ஆண்டவர் தெளிவாக காண்பிச்சிட்டார் சொன்னேன். அப்படி இருந்த ஒரு வருஷம் எனக்கு எந்த ஊழி வாசலும் திறக்கலை. அப்பாவுக்கு கீழே தான் இருந்தேன். கொஞ்ச நாட்கள், ஒரு வருஷம் தாண்டினோடனே அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. படுத்து படிக்க ஆகிட்டாங்க, முடியாமல் ஆகிடுச்சு. அப்போது அந்த ஸ்தாபனத்தில் என்னை வந்து பைபிள் காலேஜ் முறையாக படிச்சிருந்தேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க, என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் அந்த ஸ்தாபனத்துலேருந்து சொல்லியிருந்தாங்க, கண்ட ஆட்களெல்லாம் வந்து இந்த பலிபீடத்தில் ஏற்றக்கூடாது, என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்போது ஊழியத்தில் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஆள். ஸோ நான் படிச்சுட்டு வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக அழைப்பு பெற்று தரிசனம் பெற்று வந்தாலும் சரி, என்னை வந்து ஒரு பலிபீடத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டாலுன்னு சொல்லி என்னை வெளியேற்றினாங்க. ஆனால் எனக்கு உண்மையை சொல்லப்போனால், நான் அப்போது பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அந்த 1 வருஷம் கழித்து என்னோடய அப்பா படுத்து படுக்கையில் மாறிட்டாங்க. 5 வருஷம் கழித்து அதே ஊரில் ஒரு சொந்த இடம் வாங்கி அதே ஊரில் ஒரு திருச்சபை கட்டி இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, எனக்கு சொந்த ஊர்லேயே நான் இருந்தும் படித்தோம், முறையாக எல்லா தகுதி இருந்தோம், என்னை கண்டால்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கண்டால தான் ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியில் என்னை முதலாக ஏற்றுனாங்க என்னை. ஸோ 2013 எனக்கு தெரிஞ்சு 24 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்னை முதலாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் அடையாறில் வர்ஷிப்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் நிறைய பல மேடைகளை, இப்போ நான் வெளி தேசங்களுக்கும் போகிறதுக்கும் மற்ற திருச்சபையில் நான் போகிறதுக்கும் ஒரே ஒரு காரணம், இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் அன்றைக்கி வந்து நான் ஏறினதுனால இன்றைக்கி ஆண்டவர் பல மேடைகளை எனக்கு திறந்து கொடுத்துருக்கிறார். ஸோ இயேசு அழைக்கிறார் ஊழியம் நிச்சயம் அனைவருக்கும் நிறைய பிளாட்ஃபார்ம், நிறைய ஸ்டேஜஸை திறந்து கொடுக்க என்பதை இப்போ இந்த சாட்சியங்களை நான் சொல்கிறேன். அன்றைக்கி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி என்னை எல்லாருக்கும் ஒரு போதகராய்
ஒரு வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதற்காய் ஆண்டவருக்கும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு அதுக்குரிய பலனை தருவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறத கேட்கும்போது. யாரை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ, வேதத்தில் கூட ஒரு அழகான வசனம் இருக்குது, தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார் அப்படின்ட்டு. உங்களை யார் அப்படி ஏளனமாக உங்களை தள்ளி விட்டாங்களோ, இப்போ அதே இடத்துல ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்தி வைத்து ஒரு ஊழியத்தை தந்து போதகராக ஒரு மெய்ப்பனாக அங்கே வழி நடத்தும்படி உங்களை செய்திருக்கிறார். நிச்சயமாக இது இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு, நான் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே இடம் வாங்கி இப்போ சபை கட்டி அங்கே என்ன ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செஞ்சார். ஸோ தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நடத்தின ஊழிய பாதை எனக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இயேசு அழைக்கிறார் ஊழியம். அங்கே நிறைய ஊழியர்கள் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஜெபித்த ஜபங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது, இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செய்தார், உங்கள் சாட்சி எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய 18 வயது இருக்கும் பொழுது நான் வந்து கல்லூரி படிப்பு 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய காலேஜ் முடிஞ்ச பிறகு எனக்கு டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற அந்த வாஞ்சையில் தன்னார்வமாக நான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் வந்து என்னால் முடிந்தது ஆஃபரிங் சாங் பாடுவேன். அது மாத்திரம் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் பண்ணுவேன் ஈவினிங் டைமில். அங்கே என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன்னுடைய சிருஷ்டிகராக இயேசுவை நினைன், அந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோடு நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வாங்க வந்து கட்டடிக்க வாங்க அப்படின்ற மாதிரி. ஆனாலும் நான் அதுக்கெலாம் இடம் கொடுக்காம ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அவங்கெல்லாம் என்னை ஒரு சில பசங்கள்லாம் வந்து என்னை கலாய்ப்பாங்க, நீ ஏசப்பாவுக்கு ரொம்ப பைத்தியமாக இருக்கிற, ஏசப்பா பைத்தியம்னே சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் என்னுடைய காதில் வாங்குறதில்ல. கண்டிப்பாக காலேஜில் படிக்கும்போது வந்து இந்த மாதிரி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டெம்டேஷன்ஸ்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்மக்கிட்ட வா காலேஜை கட்டடிக்கலாம், இங்கே வெளியே போகலாம், எதுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் அந்த டைம்லலாம் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு எப்படி உங்களால் எடுக்க முடிஞ்சது? அதுக்கு முக்கியமான காரியம் எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடுகளில் ஜீசஸ் கால்ஸ் மெசேஜும் போகும், பாட்டுகள் எப்போவுமே ஜீசஸ் சாங்ஸ் தான் மெனி டைம்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும் எங்களோட வீடில். ஸோ அதை கேட்டே வளர்ந்ததுனால ஆண்டவர் மேலே ரொம்ப ஒரு அதிகமான பற்று எனக்கு. எந்த மீட்டிங்குமே விட மாட்டாங்க. பால் தினகரன் ஐயா அவங்களோட மீட்டிங்ஸும் சரி, டிஜேஸ் அங்கிள் அவங்க மீட்டிங்ஸும், எல்லா மீட்டிங்ஸுமே எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆண்டவரோட மெசேஜ் கவனிக்கணும்னு சொல்லி எங்களை அவ்வளோ ஒரு மோட்டிவேட் பண்ணி ஆண்டவருக்குள்ளாக ஒரு நடத்துவாங்க. ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு கட்டாயத்தில் நான் வந்துட்டேன். அருமையான பெற்றோர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே ஆண்டவருடைய பற்றுதலில் உங்களை வளர்க்குறதுக்காக அவருடைய வசனத்தை சொல்லி வளர்க்குறது. ஸோ சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளாய் போனீங்க, ஆண்டவர் அதுலேருந்து எப்படி உங்களை மீட்டு எடுத்தார்? இந்த மாதிரி ஊழியம் செய்துட்ருக்க டைமில் தான் என்னுடைய 18 வயது இருக்கும் பொழுது நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த காரியங்கள் என்னோடய வாழ்க்கையில் வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எங்கள் பாட்டி தாத்தா கூட சேர்ந்து நான் வாலாஜாபாத் போயிருந்தேன். தண்ணி தாகம் எடுத்ததுனால ஒரு வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடித்தோம். வாங்கி குடித்ததில் நான் மட்டும்தான் குடித்தேன் அந்த தண்ணியை. அதனால் அந்த தண்ணி ஒற்றுக்கொள்ளாததுனால சில தினத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரே வாமிட்டிங் ப்ளஸ் ரொம்ப உடல் பலவீனமாக ஆயிடுச்சு. எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங், எதுவுமே சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளாக போயிட்டேன் நான். தண்ணி குடித்தாலும், ஈவன் தண்ணி குடித்தாலுமே வாமிட்டிங் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எழுந்து கூட உட்கார முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த அன்னைக்கு 12 மணி அளவில். அப்போது பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே எல்லோ கலரில் ஆயிடுச்சு. கண்ணும் சரி, கண்ணு, பல்லு, நாக்கு, இந்த உள்ளங்கை, உள்ளங்கால் எல்லாமே வந்து எல்லோ கலரில் மாறிடுச்சு. எல்லோ கலரில் மாறிட்டோன்னே எங்கள் வீட்டார் எல்லாமே பயந்துட்டாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டார்லாம் ரொம்ப பயந்தாங்க. அப்போ உடனே ஆட்டோ பிடிச்சி எங்களை கூப்பிட்டு போனாங்க. என்ன அங்கே போன உடனே எனக்கு ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கும் பொழுது பிளட்டில் கலந்துட்டு இருக்குது, இது மஞ்சள் காமாலை தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜாண்டிஸ் தான் இது. அந்த நோயினோட தாக்கம் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு.
அது மாத்திரம் இல்லாமல் லிவர் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த நோய் வந்தால் முதலாவது லிவரை தான் தாக்குமா ரொம்ப அதிகமானா. ஸோ அதனால் லிவர் டெஸ்ட் எடுக்கும்பொழுது அந்த லிவர் முழுவதுமே எனக்கு பாதிப்பாக இருந்தது. முக்கால்வாசி இப்போ 100%னா அது 90% வந்து எனக்கு ஃபுல்லாகவே பாதிப்பாயிடுச்சு. லிவர் முழுசுமே பாதிப்பாயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டாக்டர் சொன்னாங்க, இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் வந்திருக்கீங்க, இது முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கணும். இது ஒரு சிலருக்கு தண்ணினால வரும், மற்ற சிலருக்கு ஒரு சில காரியத்தினால வரும். ஆனால் உங்களுக்கு எதனால் வந்திருக்குன்னா தண்ணினால தான் இந்த நோய் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ்ல பிஃபோர் மேரேஜ். உங்க அப்பா அம்மாலாம் எப்படி என்ன நினைச்சாங்க அதை பத்தி? எங்க அம்மாவுக்கு அது கேட்டோன்னே, ஏன்னா தன்னுடைய சொந்த மகள் பெற்றெடுத்த மகள் வந்து 18 வயசுலேயே இறக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா ரொம்ப ஒரு மனவேதனைக்குள்ளாக ஆயிட்டாங்க. தான் மக இறந்துட போகிறாங்க அப்படின்றத நினச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து ஒரு வாரம் தான், இவங்களோட டைம் வந்து ஒரு வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லிவர் வந்து முக்கால்வாசி டேமேஜ் ஆகிடுச்சு, ப்ளஸ் பிளட்லேயும் கலந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது கேட்ட உடனே ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. அங்கே வர பேஷண்ட்லேயே நான் தான் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருந்தேன் பார்க்கும்பொழுது. அங்கே வர எல்லாருமே அந்த ரிசல்ட் அந்த இது பார்த்துட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குது, உங்களுக்கு அந்த மஞ்சக்காமாலையோட நோயோட பாதிப்பின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவ்வளோ சின்ன வயசுலேயே நீ இறக்க போறியாம்மா, இவ்வளோ சின்ன வயசுலேயே இறக்க போறியாம்மா, 18 வயசு தானே ஆகுதுன்னு சொல்லும் பொழுது, அதை கேட்கும் பொழுது எனக்கு இன்னும் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு. ஆண்டவரே, நான் உங்களுக்காக தானே ஏசப்பா இவ்வளோ பண்ணேன், நான் உங்களுக்காக தானே என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற மாதிரி என்னோட வாலிப பிராயத்தில் நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தானே நான் ஊழியம் செய்தேன். ஆனால் ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குற சுச்சுவேஷனுக்குள்ளாக நான் வந்துட்டேன். நீங்கள் உங்களோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க, டாக்டர் வந்து 1 வீக் தான் நீங்கள் உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் நீங்கள் நல்லா கான்ஷியஸாக இருந்தீங்களா? லைக் இல்லை, உங்களோட நினைவு எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ஒரு பாட்டிலோட மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட முடியாது என்னால். பட் உங்களால் எல்லாமே கேட்க முடிஞ்சது, எல்லாத்தையும் கவனிக்க முடியுது. ஃபிசிக்கலாக எதுவுமே செய்ய முடியல. செய்ய முடியல. சாப்பாடும் அம்மா தான் ஊட்டி விட்றாங்க. அதாவது ஆகாரம் பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காது, சுத்தமாக பசியே எடுக்காது. அப்படியே எடுத்தாலும் ஒரு இட்லி தான். இப்போ காலையில் ஒரு இட்லி, மதியமாக ஒரு இட்லி, நைட்டு ஒரு இட்லி. அதுதான் 1 மாத காலம் என்னோட ஆகாரமாகவே இருந்துச்சு. ரொம்பவும் தண்ணி குடிக்க பிடிக்காது. ஒரு கிளாஸ் தண்ணி தான், ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி. ஆனால் நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க அந்த டைமில், ஆனால் நம்மளால் வந்து அது குடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளாக இருந்தேன் நான். ஸோ அந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய பயத்தோடு இருந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும், நம்ம உயிரோட இருக்க மாட்டோமான்னு கூட தெரியாது, அப்படி ஒரு கேள்விக்குறியோடு இருந்திருப்பீங்க. பட் அதில் வந்து எப்படி மீண்டு வந்தீங்க? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த உலகத்தில் இருக்கிற பயத்திலலாம் விட அதிகமான ஒரு பயம் எதுனா இந்த மரண பயம்தான். அது வந்து எனக்கு இருந்தது. இந்த 1 வீக்குன்ற டாக்டர் சொல்லிட்டாங்க, அது சொன்னதை கேட்டதுலேருந்தே மரண பயத்துக்குள்ளாக போயிட்டேன். ஒரு நாளும் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி. இப்போ அடுத்த நாள் நம்ம உயிரோட இருப்போமா, அந்த நாள் நான் தூங்குவேன், ஆனால் என்னால் தூங்க முடியாது. அந்த ஒரு இட்லி மனசுக்குள்ளேயே அந்த கவுண்ட் டவுன் மாதிரி போயிட்டு இருக்கும். ஐயோ, அந்த நேரம் நெருங்குதே, டாக்டர் சொன்ன நேரம் நெருங்குதே அப்படின்ற மாதிரி. அது நினைக்கும் போதே எனக்கு இப்போ கூட நினச்சாலே ஒரு பயமாக ஒரு சூழ்நிலை வந்தேன் நான். மரண பயம்னு சொல்கிறது வந்து ரொம்ப மோசமானது. அடுத்த மறுநாள் வந்து நம்ம உயிரோட இருப்போமா அப்படின்ற ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் போயிட்டேன் நான். அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனசு ரொம்ப உடஞ்சி உள்ளுக்குள்ளவே அப்படியே இருதயத்தெல்லாம் யாரோ பிடிச்சி கசக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் போகும்போது உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஏதாச்சும் இதில் ஏதாவது ஸ்பாயில் ஆச்சா, டேமேஜ் ஆச்சா? இல்லை, அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது லிவரில் வந்து முக்கால்வாசி பாகம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருச்சு. இந்த நோயினால பாதிப்பு ஆயிடுச்சு, அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டாக்டர் சொல்லும் பொழுது ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆனதுனால உங்களால் ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ உயிர் பொழைச்சி வந்தாலும் உங்களால் ஃப்யூச்சரில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களோட உயிருக்கே அது ஆபத்தாகும் மறுபடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கிளாடர் ஃபில் ஆகும்போது லிவர் மறுபடியும் டேமேஜ் ஆகும், இன்னும் அதிகமாக டேமேஜ் ஆகிறதுனால உங்களால் குழந்தைகள்லாம் பெற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் நீங்கள் குழந்தை பெற்றுக்க முடியாது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லும் போது லைக் உங்களுக்கே அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கு மேலே லைக் பேரண்ட்ஸ் அதை கேட்கும் போது லைக் ஒரு பிள்ளையை நம்ம பெற்றெடுத்து வளர்த்து லைக் ஆளாக்கி படிக்க வச்சு இப்போ இந்த நிலமையில பார்த்து அதுக்கு மேலே இவங்க ஃப்யூச்சரில் உயிரோடு இருந்தாலும்
குழந்தை இவங்க பெற்றுக்க முடியாது, அந்த பாக்கியம் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருந்துச்சு அண்டு அவங்களால எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? என்னுடைய அம்மா அது கேட்ட உடனே ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. தன்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இதுக்கப்புறம் அவங்க வாழ மாட்டாங்க, ப்ளஸ் அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கண்களில் கண்ணீர் வர்றதை நான் பார்த்தேன். ஸோ அந்த நாட்கள் நெருங்கிடுச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வியாதியும் அவ்வளோ ஒரு பீக்கான லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மூவ் என்னவா இருந்துச்சு? லைக் டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, மனுஷர்கள் கைவிட்டாங்க, ஒருவேளை பேரண்ட்ஸ் கூட கைவிட்டுருக்கலாம். இதுக்கு மேலே நான் எப்படி என் பிள்ளையை நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்? அண்ட் இது மத்தியில் பெரிய இன்னொரு டாஸ்க் என்னென்னா ஃபினான்ஷியல் நீட். எவ்வளோ பணம் இதுக்கு செலவாயிருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆண்டவர் எப்படி அதுக்கு சந்திக்க வச்சாரு? ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளவே மனசு ரொம்ப கலங்கும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு ஆண்டவர் மேலே ரொம்ப ஒரு வெறுப்பாயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் பைபிளும் வாசிக்கல. அந்த நான் 1 மாதம் கரெக்டாக 30 நாளில் ஒரு வாட்டி கூட நான் ஜெபம் பண்ணலை. பைபிள் வாசிக்க பிடிக்காம தான் நான் பைபிள் வாசிப்பேன். எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, நீ பைபிள் வாசி. பலவீனத்துலேயும் நான் படுத்துன்னு தான் இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா என் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, பைபிள் வாசி நீ அப்படின்னு சொல்லிட்டு. படுத்துகிட்டே திருப்புவேன். அப்போது ஒரு வசனத்தின் மூலிமா ஆண்டவர் என்னை தேய்ச்சினார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமை விளங்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க என் கையில் அந்த பைபிளை. ஒவ்வொரு வாட்டி திருப்பும் பொழுதும் எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை இது காற்று அடிக்கிறதுனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே எப்படியோ வச்சு திருப்பினாலும் அதே வசனமே எனக்கு அடிக்கடி வருது. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலிமா நம்மளை தேற்றுறாரு அப்படின்றத நான் உணர்ந்தேன். இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் மேலே இருந்த கோபம் போகலை. ஏன்னா நான் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்தும் எனக்கு இந்த ஒரு நிலைமையில நான் யோபு போல தள்ளப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு நாள் ஒரு 10 மணி இருக்கும் நைட்டு. அந்த டைமில் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு எனக்கு. ரொம்ப அந்த ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அந்த டைமில் நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல, எழுந்திருக்கவும் முடியல. சரி, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும்பொழுது எனக்காக அந்த சமயத்தில் நம்முடைய ஜெப வீரர்கள், இயேசு அழைக்கிறார் ஜெப வீரர்கள், அடையார் இயேசு அழைக்கிறார் ஜெப வீரர்கள் எல்லாருமே எனக்காக சேர்ந்து பிரார்த்திச்சாங்க. அந்த டைமில் நான் சரி, லாஸ்ட்டாக இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளோ முடியாமல் இருந்துச்சு, நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் தான் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த முடியாத நிலமையில படுத்துட்டு தான் இருந்தேன். எப்படியோ எழுந்து முட்டி போட்டேன். அந்த முடியாத நிலமையில முட்டி போட்டு ஒரு செகண்ட் இருக்கும் கரெக்டாக. ஒரு செகண்ட் முட்டி போட்டு கண்ணை மூடும் பொழுது ஒரு மலை உச்சியில், இப்போ டைரெக்டாக மலைக்கு போய் நம்ம பார்த்தா எப்படி அந்த சீனரி இருக்குமோ அதே போல் கண்ணை மூடினோடனே அப்படியே வெளிச்சமாக இருக்குது, வெயில் அடிக்கிறது போல், மேகத்தெல்லாம் ஒரிஜினலாக பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மலை உச்சியில் ஒரு சிலுவை, மரத்தினாலான ஒரு சிலுவை அப்படியே தரிசனம் மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது எப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகும், அதே போல் ஒரு ஸ்க்ரீன் ஓடுற மாதிரி, ஸ்க்ரீனில் ஒரிஜினலாக நம்ம அங்கே போய் நின்று பார்க்குற மாதிரி ஒரு மலை உச்சியில் ஒரு மரத்தினாலான ஒரு சிலுவை. அந்த சிலுவையில் ஒயிட் கலர் ஷால் அப்படியே பறக்குது. அதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது எனக்கு காதில் ஒரு சத்தம் கேட்குது, இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு ஒரு மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார், அப்போது இயேசு நம்மளுடைய பாடுகளையும் நம்முடைய நோய்களையும் சிலுவையில் வெற்றி சிறந்துட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி. அந்த டைமில் ஹார்ட்டில் ரொம்ப பெரிய சந்தோஷம். அது கேட்கும் பொழுதே எனக்கு யாரோ என்னை ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்னால் முடியல, அந்த 1 செகண்ட் 2 செகண்டுக்கு மேலே முட்டி போடவும் முடியல. எனக்கு வார்த்தையே வரல பேசுறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு வாயை திறக்கிறேன், காற்று தான் வருது. ஏன்னா அவ்வளோ ஒரு பலவீனத்தில் இருக்கிறேன் நான். ஏன்னா பேச்சு வரல, தண்ணி மட்டும் ஆனால் கண்ணில் தனித்தனியாக வருது. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டோடனே ஒரு சந்தோஷம், மனசு ஃபுல்லாக ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். பட் அதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் மேலே ஒரு கோவத்தோடு தான் இருந்தீங்க, ஏன் என் லைஃப்பில். பட் இந்த விஷன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தைரியத்தை, ஒரு பலத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஆமாங்க பிரதர். அது பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்படியே நான் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கு அடுத்த மறுநாளே நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்பதாக
நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு போகும்பொழுது எனக்கு முன்பதாக நாங்கள் ஒரு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கையே வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் பார்த்தோம். அந்த வசனத்தை பார்த்து படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு மனசு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனம் அப்போ உண்மைதான், நிச்சயமாகவே நமக்கு இன்னைக்கு ஒரு முடிவு உண்டு. அதுக்கு அடுத்த இன்னொரு ஆட்டோவில் பார்க்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லிட்டு அந்த வசனமும் பார்த்தோம். அந்த வசனம்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அப்போ நமக்கு முடிவு உண்டு, இன்னைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு இந்த துக்கத்துலேருந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாருன்ற ஒரு நிச்சயம் எனக்கு உள்ளாக இருந்துச்சு இன்னைக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சிஸ்டர் ஸ்டெல்லா ராமோலா மற்றும் நீங்கள் பாடியிருந்த அந்த பாடல் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, அந்த பாடல் ஒவ்வொரு தடவையும் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். இந்த சாட்சிகள் எல்லாம் நான் பின்னிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சொல்லும் போது ஆக்சுவலாக ஒன்று மென்ஷன் பண்ணீங்க, லைக் ஒரு ஆட்டோ பின்னாடி இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி. எங்களோட அந்த ஃபேமிலி ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் பார்க்கும்போது நானும் ஸ்டெல்லாம் ஒரு தடவை இந்த ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி ஒன்று ஷேர் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் அப்போ வந்து என்ன தான் தனியாக இருக்கும்போது ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் குடும்பமாக மாறிட்டோன்னே ஓகே நெக்ஸ்ட்டு என்னது, ஆண்டவர் நம்மளுக்காக என்ன வைத்திருக்கிறார் அண்ட் நம்ம லைஃப்பை எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு முன்னாடி. ஒரு நாள் காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்குறோம் நாங்கள். அப்போ வந்து எப்போவுமே நாங்கள் ஜாலியாக பேசிட்டு போவோம். அன்றைக்கி திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு பயம் லைஃப்பை பற்றி. 2 பேரும் ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ என்ன பண்ண போகிறோம், இப்படி நம்ம சேர்ந்தாச்சு, இனி எப்படி நம்ம லைஃப்பை ரன் பண்ண போகிறோம், இத்தனை நாள் மம்மி டாடி நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, இனிமேல் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிற்கும் போது எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து இப்படி குறுக்க வந்து இப்படி நிற்கிது. பார்த்தா அந்த இதில் வந்து நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்புறம் அடுத்தது அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி போகுது, அதில் பார்த்தோன்னா உன்னோடு இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆண்டவர் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் எப்படியோ ஒரு விதத்தில் வசனத்தை கொண்டு வந்து நம்ம கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது டாக்டர்கிட்டையும் போய் கேட்குறோம். அவங்களும் செக்அப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த நோய்க்கான தடையுமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. டாக்டர்ஸ் நீங்கள் பொழைக்கவே மாட்டீங்க அண்ட் பொழைச்சாலும் ஃப்யூச்சரில் பேபியே இருக்காது அப்படின்னு சொன்ன டாக்டர் முன்னாடியே ஆண்டவர் வந்து உங்களை அவ்வளோவா உயர்த்தி உங்களை மீட்டெடுத்து அந்த டாக்டர்ஸ் வாயிலே வந்து நீங்கள் சேவிக்கிற தேவன் உண்மை உள்ளவர்னு சொல்ல வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை, அளவே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நாள் ஒரு 30 நாள் கிட்டத்தட்ட 30 நாள் அந்த மரண பயத்தோடவே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த மறுநாள் நம்ம உயிரோடு இருப்போமான்ற நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தை, இனிமேல் அந்த நோயே இல்லை, நீங்கள் இனிமேல் உயிரோட இருப்பீங்க அப்படின்ற அந்த வார்த்தை அந்த டாக்டர் மூலிமா கேட்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உயிருள்ள ஒரு தேவனை நம்ம சேவிக்கிறோன்றதுக்கு நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரட்சிக்கப்பட்டதுலேருந்தே பேப்டிசம் எடுத்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆசை, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஒரு சிங்கராக இருக்கணும், பாடகராக இருக்கணும். ஏன்னா எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னை போலவே அவங்களும் ஒரு பாடகராக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசையை நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்னோட மன விருப்பத்தின்படியாக எனக்கு போதகரும் பாடகருமான பாஸ்டர் கிதியோன் ஜெயராஜோட எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சது. கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே ஒரு வருடமாக எங்களுக்கு குழந்தையே இல்லை. ஒரு வருடமாக குழந்தை இல்லாததுனால எங்களுடைய சபை விசுவாசிகளும் சரி மற்ற போதகர்களும், நான் பாஸ்டரோட இணைந்து ஒரு சில சர்ச்சஸ்க்கெலாம் ஊழியத்துக்கு போவேன். அவங்களும் என்ன கேட்பாங்க, எந்த ஒரு விசேஷமும் இல்லைங்களா, குழந்தை இன்னும் பிறக்கலைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ரொம்பவும் மனசு சங்கடத்தை எனக்கு கொடுத்தது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே நான் அதற்குள்ளாக ஒரு மன கஷ்டத்துக்குள்ளாக போயிருந்தேன். விசேஷமாக சொல்ல போனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த 1 இயர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் பாத்தாக தான் இருந்துச்சு. நாங்கள் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கடைசியில் எங்களுக்கே ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவர் இவங்களுக்கு பிள்ளை தாங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவர் நாங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் இவங்களுக்கு குழந்தை கொடுங்கன்னு சொல்லி அங்கே நம்ம கேட்கும்போது அது கஷ்டமானு சொல்கிறதோட அப்போ நம்ம ஜெபம் பண்ண எதுவும் நடக்கலையா, எங்களுக்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் மாதிரி இருந்த உடனே ஒருவேளை டாக்டர் முன்னாடி எனக்கு சொன்னது போல் எனக்கு குழந்தை பாக்கியம் என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதோ, அந்த இயலாமையினால தான் எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்குதோ அப்படின்ற ஒரு கொஷின் வந்தது. இவங்களை பார்த்து சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க இவங்க ஐரிஸ்க்கு பேஷண்ட்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஐரிஸ்க் பேஷண்ட்டை சுகப்பிரசவத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுக்க வச்சார்.
செகண்டும் அதே போல் தான். ஆஃப்டர் கன்சீவ்க்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா இவங்க ஹை ரிஸ்க் பேஷண்ட்டு, ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் 2வது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா சுகப்பிரசவத்தை தான் கர்த்தர் தந்தார். டாக்டர் வருவதற்கு முன்னதாகவே பிரசவம் ஆயிடுச்சு. ஓ! ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க சொல்றத கேட்கும்போது, ஆண்டவர் உங்கள எவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு முதலாவது ஆண்டவர் சபையை கட்ட வச்சார், அடுத்து வீடு கட்ட வச்சார், அடுத்து மனைவியை கட்ட வச்சார். இப்போ ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை கட்டி ஊழியத்தை கட்டி வச்சிருக்கிறார், நடத்திட்டு இருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் பல நன்மைகளை செஞ்சுருக்கிறாங்க. அதை சுருக்கமாக இந்த சாட்சியின் வேலையில் கர்த்தரின் செயல் மூலமாக சொல்வதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். ஸோ இது மூலமாக வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல காரணம் என்னென்னா, ஏசு அழைக்கிறார் ஊழியத்தில் வந்து ஊழியம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு திறக்காத கதவுகள் நிச்சயம் கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு போகாத இடங்களுக்கும் ஆண்டவர் மேன்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏசு அழைக்கிறார் ஊழியம் சிறந்த ஊழியம். அதில் ஊழியம் செய்கிறவர்கள் இதுவரைக்கும் யாரும் எந்த இடத்துல வெட்கப்பட்டதில்லை. ஆண்டவர் மென்மேலும் உயர்த்திட்டு இருக்கிறார். ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வந்து பணி செய்யும்படி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி நான் அன்பை அழைக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஏசு அழைக்கிறார் ஊழியத்திற்கும் ஃபவுண்டர் ஃபேமிலிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் தேங்க்யூ. கொள்கிறோம். ஸோ உங்களோட சாட்சியை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. கேட்ட அநேகர் வந்து இது மூலயமா ரட்சிக்கப்படுவாங்க அண்ட் இது மூலயமா பலப்படுவாங்க, ஆண்டவருக்குள்ளாய் பலப்படுவாங்க அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மரண தருவாயில் இருந்த உங்களை ஆண்டவர் எப்படி ஒரு சாதாரண ஒரு விஷன் ஒன்று காமிச்சு அதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து இப்போ உயிரோடு ஒரு குடும்பத்தோடு அழகான 2 பிள்ளைகளோடு உங்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஒரு அழகான ஊழியத்தை தந்து உங்கள் 2 பேரையும் இணைத்து ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். அண்ட் பிரதரை பற்றி கேட்கும்போது கண்டவனெல்லாம் எதுக்கு ஸ்டேஜில் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அது அவ்வளோ ஒரு கஷ்டமான வார்த்தையாக இருந்திருக்கும், ஒரு ஹார்டான வார்த்தை அது உண்மையிலே. பட் அவரை கொண்டு தான் யாருக்கு தகுதி இல்லையோ ஆண்டவர் அவங்கள தான் தகுதிப்படுத்தி உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மலாம் உண்மையிலே தகுதி இல்லாத ஜனங்க தான். ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையின் மூலயமா நம்மளை தகுதிப்படுத்தி இவ்வளோ பெரிய ஊழியத்தை தந்து நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு அழைக்கிறார்லையும் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமே அதுதான், கௌரவிப்பின் ஆண்டு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆண்டில் கூட நம்ம இது வரைக்கும் பார்த்த மேன்மையோட இன்னும் அதிகமான மேன்மையை தந்து ஆண்டவர் நம்மளையும் சரி உங்களையும் சரி உங்கள் ஊழியத்தையும் ஆண்டவர் கௌரவிப்பார் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். இந்த நேரத்தில் கூட இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பிக்கும் சாட்சி அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக நீங்கள் பேசி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதே போல் மரண தருவாயில் எத்தனையோ பேர் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த சாட்சியின் மூலியமாக ஆண்டவரே உங்களுடைய உயிர்ப்பிக்கும் ஜீவன் அவங்களுக்குள்ளாக இறங்கட்டும் ஆண்டவரே, பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே உயிரோடு அவங்க எழும்பட்டும் ஆண்டவரே, எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை தொட்டார், ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்ற அப்பா சாட்சியை அவங்க சொல்லட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வசனம் சொல்கிறது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வசனத்தை இப்பொழுதே அவர்கள் மேல் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை கொண்டு இப்போ அவங்களை சொஸ்தமாக்கும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் அவங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு பரிபூர்ண விடுதலை அவங்களுக்குள்ளாய் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. கட்டளை இடுங்க ஆண்டவரே, இப்பொழுதே அவங்க சுகமாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதியையும் அப்பா நஷ்டனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நரகத்துக்கு துரத்துக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு பரிபூர்ண விடுதலையை அப்பா, பரிபூர்ண சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட ஆண்டவரே அப்பா, உமக்கு உயிர்ப்பிக்கிற சாட்சியாக அவங்க வாழட்டும் ஆண்டவரே. அப்பா, இவர்களை பார்க்கும்போதே இயேசு அப்பா அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார் என்ற அறிதலை அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நாங்கள் பார்த்தோம். நீங்களும் இது போல் உங்களோட சாட்சியை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட டெஸ்டிமனி அனுப்பும் போது எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி எங்கள் கூட வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, ஜீசஸ் கால்ஸில் கூட அநேக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் வாலண்டியராக வந்து இப்போ நம்ம கேட்ட அந்த சாட்சியின்படி அவங்க வாலண்டியராக
ஒவ்வொருத்தராக வந்து தான் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. எந்த இடத்துல அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்களோ ஆண்டவர் இங்கே அவங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்கும்போது அநேக வாசல்கள் அது மாதிரி ஓப்பன் ஆனதை நம்ம கேட்டோம். அதுபோல் நீங்களும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை, எனக்கு ஸ்டேஜே இல்லை வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா, ஜீசஸ் கால்ஸ் உங்களுக்காக எப்பொழுதும் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்கங்கே இருக்கிற ஜெபகோபுரத்தில் போய் நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிங்க. வாலண்டியராக சர்வ் பண்ணுங்கள். வர்ஷிப் லீட் பண்ணலாம், ப்ரேயர் லீட் பண்ணலாம், மெசேஜஸ் கொடுக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு சும்மா அஷரிங் பண்ணுறதுல கூட நீங்கள் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அதுக்கு தேவையான பலனை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தருவார். அண்ட் மறந்துடாதீங்க, உங்கள் டெஸ்டிமனியை ஷேர் பண்ணுறதுக்கு கீழே உள்ள டீட்டெயில்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட சாட்சியை கேட்க நான் ஆர்வமாக இருக்கிறேன். கர்த்தரின் செயல். இந்த தம்பதியரைப் போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற விரும்புகிறீர்களா? உங்கள் அருகிலுள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு செல்லலாம். உங்களுக்காக ஜெபிக்க எங்கள் ஜெப வீரர்கள் அங்கு காத்திருப்பார்கள். அல்லது எங்கள் 24 மணி ஜெப உதவி எண்ணிற்கு அழைக்கலாம். 8546999900. நீங்களும் உங்கள் சாட்சியை பகிர விரும்புகிறீர்களா? அப்படியானால் எங்களது தொலைபேசி எண், இமெயில் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9791934442 அல்லது testimony@jesuscalls.org. உங்கள் சாட்சி நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தரின் செயல்.